வெல்கம் டு டெக் டியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பிஎஃப் அட்வான்ஸு வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க கூகுள் குரோமில் நீங்கள் ஜஸ்ட் பிஎஃப் லாகின் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ பிஎஃப் லாகின் நீங்கள் டைப் பண்ணோடனே மெம்பர் ஹோம், அதாவது எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டுவே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ யூஏஎன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சேலரி அக்கௌண்ட்டில் யூஏஎன் நம்பர் இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி ஆல்ரெடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சாவில் என்ன கேப்சா இருக்கோ, ஸோ கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் அதை அப்படியே என்ட்ரு பண்ணி சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தோடனே ஒரு நெக்ஸ்ட் விண்டோ உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபிஎஃப் ஆஃபீஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் விண்டோ அந்த லாகின் பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 31 நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் 31 கிளிக் பண்ணோடனே வந்து நெக்ஸ்ட் விண்டோ வந்து உங்களோட, அதாவது நெக்ஸ்ட் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் உங்களோட மெம்பர் டீட்டெயில்ஸ் லோட் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு மாற்றணுன்னா ஸோ உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் பிஃபோரே அது வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மெம்பர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் டீட்டெயில், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக வந்து இது வந்து நீங்கள் பிஃபோரே நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதனால வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? புதுசாக நீங்கள் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களை அக்கௌண்ட் நம்பருக்கு வெரிஃபை ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆதார் லிங்க்டுன்றதால இது வந்து டேரெக்டாக சர்வரில் போயிட்டு வெரிஃபை பண்ணி ஃபெச் பண்ணி டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஸோ இது ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ இது வந்து அக்கௌண்ட் நம்பர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் எஸ் கொடுத்து லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் 100 டேக்கு நான் ஹியர் பை 100 பேக் இருக்குது. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த உடனே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கிளைம் ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ பிஎஃப் அட்வான்ஸ் விண்டோ வந்துடும். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 கொடுத்துருங்க. சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அந்த ஆர்கனைசேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் நீங்கள் அமௌண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனை கிளிக் பண்ணிடுங்க. பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்னஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த போர்ட்டல் நான் வந்து போனேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் பாஸ்புக் வியூனா அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேமஸ் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணணும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் போர்ட்டல் வந்து பாஸ்புக் போர்ட்டல் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கிறதால நமக்கு லாகின் ஆகலை. ஸோ எம்ப்ளாயி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 35 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாயி, ஸ்ட்ரீட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, எம்ப்ளாயியோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காலம்லையும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இது வந்து எந்த சிட்டி, பின்கோடு எல்லாமே ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்லோடு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக் புக்குன்னு கேட்கும். உங்களுடைய பாஸ்புக்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 100 to 500 கேபிக்குள்ளே தான் இருக்கும். 100 கேபிக்கு கீழேயும் 500 கேபிக்கு மேலேயே இருந்தால் உங்களுக்கு அப்லோடு ஆகாது. ஸோ வித்தின் 100 to 500 கொடுத்துட்டு இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கெட் ஆதார் ஓடிபி கேட்கும். ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இந்த ஃபார்ம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து ஒரு சின்னதாக க்ரீன் கலர் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். ஸோ அதில் வந்து உங்களுடைய பிஎஃப் அட்வான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் அதை ப்ளீஸ் கிளிக் டு வியூ பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸு, நீங்கள் அனுப்புகிற பாஸ்புக் டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு காப்பியாக வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் இல்லைன்னா பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவஸ் கொடுத்து பிடிஎஃப்ல சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.